இந்த வேலையை என்னால கரெக்டா செஞ்சு முடிக்க முடியும் சார். பத்திரமா பொருளை நான் கொண்டு போய் சேர்த்துறேன் சார். சரிப்பா, அப்போ நீயே அந்த லோட ஏத்தி இறக்கிடு. என் பொண்ணுக்கு இனிமேல் என்ன தேவை இருந்தாலும் அதை நான் தான் செய்வேன். பொண்ணு எப்படி பார்க்கவே வித்தியாசமா இருக்கு வெற்றி. 10 வருஷமா சுடர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காடா. அப்பாவோட அன்புக்காக ஏங்கியிருக்கா. ஆனா நான் இத பத்தி எதுவுமே தெரியாம இருந்திருக்கேன் பாரு. சுடர், உனக்காக அப்பா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உனக்கு ஜிம்மிக்கு பட்டுப்பாவோட எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை எப்படியாச்சும் உன்கிட்ட கொடுத்து நீ தேடிட்டு இருந்த அப்பா நாதாங்கிறத உன்கிட்ட சொல்லிடுறேன். கேப்டன், அன்னைக்கு கோடவுன்ல கட்டி போட்டிருந்தாங்கல்ல, அவங்கதான் என்னோட அம்மா அம்மு. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே உங்க அம்மா ஜெயில இருக்கிறது தெரியாத சுடர்? தெரியாது கேப்டன். மாமா வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு அம்மாவை அம்மு திட்டாங்க. அவங்கதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிட்டயும் இதை சொன்னது. நான் ஜெயில இருந்து தான் வந்தேங்கிறது இங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நீ ஜெயில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கியா சுடர்? ஆமா கேப்டன். வார்டன் எங்களை ரொம்ப திட்டுவாங்க, நிறைய வேலை செய்ய சொல்லுவாங்க. ஆனா அம்முதான் எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்து என்ன அன்பா பாத்துக்குவாங்க. அங்க சாப்பாடுலாம் நல்லாவே இருக்காது. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். அங்கிள், சுடர் ஜெயில தான் இருந்தாங்கிறத எங்க அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. அவர் அப்புறம் சுடர் கிட்ட பேச வேணாம்னு சொல்லுவாரு.